கதைச்சரம் நேயர்களுக்கு அன்பார்ந்த வரவேற்புகள். இன்று நாம் கல்கி அவர்களின் கள்வனின் காதலி என்ற நாவலை காண உள்ளோம். அதிகாரம் 19. பொழுது புலர்ந்தது. முத்தையன் கல்யாணியை பார்க்க வேண்டும் என்ற விருப்பத்தை தெரிவித்ததும் சர்வோத்தம சாஸ்திரி தாமே நேரில் போய் கல்யாணியை அழைத்து வருவதென்று தீர்மானித்துக் கொண்டார். வேறு யாராவது போனால் அவள் வருவதற்கு மறுத்து விடலாம் என்றும் நினைத்தார். அதோடு கூட முத்தையன் இருக்கும் இடத்தை கல்யாணி தெரிவிப்பதற்கு காரணமான மர்மம் ஏதோ ஒன்று இருக்க வேண்டும் என்பது அவருடைய மனதில் உறுத்தி கொண்டே இருந்தது. இவ்வளவு கண்டுபிடித்த பிறகு அதை கண்டுபிடிக்காமல் போனால் என்ன பிரயோஜனம்? அவர் ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்த விஷயங்களையும் வைத்துக்கொண்டு கல்யாணிக்கும் முத்தையனுக்கும் இருந்து வந்த சம்பந்தத்தை ஒருவாறு அவர் ஊகித்து அறிந்து கொண்டார். அவர்கள் காதலர்கள் என்பதிலும் சென்ற சில தினங்களாக அவள்தான் அவனை காப்பாற்றியிருக்க வேண்டும் என்பதிலும் சந்தேகமில்லையானால் அன்றைய தினம் அவளுடைய மனக்கலக்கத்திற்கு காரணம் என்ன? முத்தையனுடைய உண்மை காதலை பற்றி ஏதோ சொன்னாலே அது என்ன? அப்படியெல்லாம் இருக்குமா? முத்தையன் அத்தகைய மனிதனாக தோன்றவில்லையே. அவனை போலீசார் சூழ்ந்த பொழுது அங்கே வேறு ஸ்திரீயும் இருக்கவில்லையே என்ற காரணத்தினால் அவளுக்கு அப்படிப்பட்ட விபரீதமான சந்தேகம் என்ன காரணத்தினால் இருக்கக்கூடும்? கல்யாணியை பார்த்து பேசினால்தான் அந்த மர்மம் வெளியாவதற்கு வழி உண்டு என்று எண்ணிய சாஸ்திரி ராயவரத்திலிருந்து இரவு 3 மணிக்கே குதிரை ஏறி பூங்குளத்திற்கு பிரயாணமானார். திருடனை பிடிக்கிற வரையில் குதிரையில் போனால் அவனுக்கு முன்னெச்சரிக்கை கொடுத்தது போலாகும் என்று அவர் சைக்கிளில் போய்க் கொண்டிருந்தார். இப்பொழுது அந்த பயமில்லையாதலாலும் இரவு நேரமாதலாலும் குதிரை ஏறி கிளம்பினார். அவர் பூங்குளம் மூங்கில் பாலத்திற்கு கிட்டத்தட்ட வந்தபொழுது சுமார் 4:30 மணி இருக்கும். கிழக்கு திசையில் அப்பொழுதுதான் சிறிது வெண்ணிறம் கண்டது. நன்றாக விழுந்த பிறகு ஊருக்கு போக வேண்டும் என்று எண்ணிய சாஸ்திரி குதிரையின் லகானை பிடித்து இழுத்து நிறுத்தினார். வாய்க்காலின் அந்தப்புறம் அவர் தற்செயலாக பார்த்தபொழுது ஒரு பெண் உருவம் தலைமயிரை அவிழ்த்து போட்டுக்கொண்டு உட்கார்ந்திருப்பது போல தெரிந்தது. அந்த வேளையில் அத்தகைய காட்சியை கண்டபொழுது மகா தைரியசாலியான சாஸ்திரி கூட சிறிது கலவரமடைந்தார். கொஞ்ச நேரத்திற்கெல்லாம் யமனே வா, சீக்கிரம் வந்து என்னை கொண்டு போய் என்ற குரலை கேட்டதும் அவருடைய பயங்கரம் அதிகமாகத்தான் ஆயிற்று. ஆனால் அடுத்த நிமிஷம் அந்த உருவம் தண்ணீரில் தலை குப்புற விழ அதனால் உண்டான குபுக் என்ற சத்தத்தை கேட்டதும் சாஸ்திரியின் கலவரம் எல்லாம் பறந்து போயிற்று. உடனே குதிரையிலிருந்து குதித்து மூங்கில் பாலத்தை 2 எட்டில் தாண்டி இக்கரைக்கு வந்து வாய்க்காலின் கரையோரமாக ஓடினார். தண்ணீரில் மேலே மிதந்த தலைமயிரின் மூலமாக கல்யாணி போகும் இடத்தை கண்டுபிடித்து கரையில் இருந்தபடியே அவளை தூக்கி கரை சேர்த்தார். கீழ்த்திசையிலே தோன்றிய வெளிர் நிறம் சிறிது சிறிதாக பவுன் நிறத்திற்கு மாறி கடைசியில் 10 மாற்று பசும் பொன்னி நிறத்திற்கு வருகிறது. நட்சத்திரங்கள் நன்றாக ஒளிமங்கி மறையத் தொடங்குகின்றன. ஆகாயத்தின் கருநீரம் நல்ல நீல நிறமாக மாறி வருகின்றது. நாலாபுறத்திலும் பட்சிகளின் கோலாகலமான சங்கீத கச்சேரி நடக்கின்றது. இத்தகைய நேரத்தில்தான் கல்யாணி கண் விழித்தாள். முதலில் அவள் கண்களுக்கு தெரிந்தது சாஸ்திரியின் முகம். இதென்ன, இந்த பிராமணன் இங்கு எங்கே வந்தான்? தன்னுடைய உடம்பெல்லாம் ஜில்லென்று இருப்பதை கல்யாணி உணர்ந்தாள். ஈரப்புடவை, ஈரத்தலை, தண்ணீரிலிருந்து தன்னை இந்த பிராமணன் கரையில இழுத்து போட்டிருக்கிறான். தான் அதிகாலையில் எழுந்து உயிரை விடுவதற்காக அங்கு வந்ததெல்லாம் ஞாபகம் வந்தது. அக்கரையில் குதிரை ஒன்று சேணம் போட்டு நிற்பதையும் பார்த்தாள். குதிரையின் மேல் இந்த பிராமணன் வந்ததைத்தான் யமன் வருவதாக தான் எண்ணி இருக்க வேண்டும். கல்யாணி எழுந்திருந்து உட்கார்ந்தாள். சாஸ்திரியை பார்த்து, ஐயா, உங்களை என் உயிரை கொண்டு போக வந்த யமன் என்று நினைத்தேன். நீங்களோ என் உயிரை காப்பாற்றியிருக்கிறீர்கள் என்றாள். அதை கேட்டதும் சாஸ்திரியின் முகத்தில் புன்னகை தோன்றியது. ஆனால் கல்யாணியின் அடுத்த வார்த்தையில் அந்த புன்னகை எரிந்து போயிற்று. ஆனால் ஏன் என்னை காப்பாற்றினீர்கள்? நான் இறந்து போயிருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும் என்றாள். உனக்கு என்ன துக்கமோ, எதற்காக நீ சாக நினைத்தாயோ எனக்கு தெரியாதம்மா. ஆனால் உன்னை அழைத்து வருவதாக முத்தையனிடம் வாக்களித்து விட்டு வந்தேன். நான் வந்ததும் நீ ஆற்றில் விழுந்ததும் சரியாக இருந்தது. என்ன, முத்தையனா? முத்தையன் என்னை அழைத்து வரச் சொன்னானா? நிஜமாகவா? நிஜமாக முத்தையன் என்னை அழைத்து வரச் சொன்னானா என்றாள் கல்யாணி. திருச்சிற்றம்பல பிள்ளை மகள் கல்யாணி என்பது நீதானே? நான் தான் அந்த பாவி. முத்தையன் உன்னைத்தான் பார்க்க வேண்டும் என்று சொன்னான். வந்தால் அழைத்து போகிறேன். வந்தாளா? முத்தையன் அழைத்து நான் வராமலும் இருப்பேனா? இதோ அப்படியே வருகிறேன், அழைத்து போங்கள். அது சரியில்லை அம்மா. நீ வீட்டுக்கு போய் புடவை மாற்றிக்கொள். வாய்க்காலில் குளித்து விட்டு வந்ததாக வீட்டிலே சொல்லு. நான் வந்து முத்தையன் கேஸில் சாட்சிக்காக நீ வர வேண்டும் என்று சொல்கிறேன். அப்புறம் நீ வரலாம். ஐயா, சத்தியமாக சொல்லுங்கள். நீங்கள் யார் என்றால் கல்யாணி. கோபித்து கொள்ளாத கல்யாணி. நான் போலீஸ் இன்ஸ்பெக்டர். நேற்று உன்னை ஏமாற்றித்தான் விட்டேன். அதற்கு பரிகாரம் தேட இப்பொழுது வந்திருக்கிறேன். என்னை நம்பி வா என்றார் சாஸ்திரி. கல்யாணி அவருடைய முகத்தை ஏறிட்டு பார்த்தாள். என்ன நடந்தாலும் சரி, அவருடன் போவதென்று உறுதி கொண்டாள்.
கல்யாணியின் கல்யாணம். நிர்மலமான வானத்தில் பூரணச்சந்திரன் பவனி வந்து கொண்டிருந்தது. கீழே அலைகளின்றி அமைதியாக இருந்த நீலக்கடலை கிழித்து கொண்டு நீராவி கப்பல் அதிவேகமாகச் சென்றது. அந்த கப்பலின் மேல்தளத்தில் ஓர் ஓரமாக கம்பியின் மீது சாய்ந்து கொண்டு முத்தையனும் கல்யாணியும் நின்றார்கள். முத்தையன் கல்யாணியின் முகத்தை கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தாள். மதிவதனம் என்று சொல்கிறாரே, அது எவ்வளவு அறிவீனம்! இரண்டும் வட்ட வடிவமாக இருக்கின்றன என்பதைத் தவிர சந்திரனுக்கும் இந்த முகத்திற்கும் வேறு என்ன பொருத்தம் இருக்கிறது? அந்த சந்திர வட்டத்தில் கருவிழிகள் 2 உண்டா? அவை நம்மை கொன்றுவிடுவது போல பார்ப்பதுண்டா? ஒரு கண நேரத்து புன்னகையினால் பித்தம் தலைக்கேறச் செய்யும் சக்திதான் சந்திரனிடம் இருக்கிறதா என்று அவன் எண்ணமிட்டு கொண்டிருந்தான். திடீரென்று அவனுடைய மனதில் மிகவும் விசித்திரமான ஒரு எண்ணம் உண்டாயிற்று. கல்யாணியின் கண்களிலிருந்து இப்பொழுது கண்ணீர் பெருகினால் எப்படி இருக்கும்? நிலவின் ஒளி அந்த கண்ணீர் துளிகளின் மீது படும்பொழுது அவை முத்து உதிர்வது போல உதிருமல்லவா என்று நினைத்தான். அப்படி நினைத்ததுதான் தாமதம். இதென்ன, அந்த கருவிகளிலிருந்து உண்மையிலேயே கண்ணீர் பெருகி வழிகின்றதே! முத்தையன் பதறிப்போய், கல்யாணி என்ன இது, கண்ணீர் ஏன் என்று சொல்லி கண்களை துடைப்பதற்காக அருகில் நெருங்கினான். ஆனால் கல்யாணி சடக்கென்று ஒரு அடி பின்வாங்கினாள். ஏன் என்று எனக்கே தெரியவில்லை. ஆனந்த கண்ணீர் என்று சொல்கிறார்களே, அதுதானோ என்னவோ. அளவில்லாத ஆனந்தத்திலே தான் மூழ்கியிருக்கிறேன். ஆனால் என்று மேலே சொல்வதற்கு தயங்கினாள். ஆனால் என்ன, அவ்வளவு சொத்து சுதந்திரங்களையும் விட்டு இந்த திருடனை நம்பி வந்தோமே என்று தோன்றுகிறதா? அதெல்லாம் இல்லை என்று உனக்கே தெரியும் முத்தையா. சொத்தும் சுதந்திரமும் இங்கே யாருக்கு வேணும்? நீ திருடன் என்றால் இந்த உலகத்தில் யோகியர்கள் யாருமே இல்லையானால் நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம்தான் என் மனதில் உறுத்தி கொண்டே இருக்கிறது. உனக்கு இன்னொரு ஸ்திரீயிடம் நேசம் உண்டு என்று சொன்னார்கள். நான் அதை நம்பவில்லை. ஆனாலும் உன் வாயிலிருந்தே தெரிந்து கொண்டால் என் மனம் நிம்மதியடையும். முத்தையன் சிரித்துக்கொண்டே சொன்னான். ஆமாம் கல்யாணி, அது வாஸ்தவம்தான். எனக்கு ஒரு ஆசை நாயகி இருக்கிறாள். அவள் பெயர். முத்தையன் அந்த வாக்கியத்தை முடிக்கவில்லை. அவன் அதை அவள் பெயர் சதாரம் என்று சொல்லி முடிப்பதற்குள்ளே எதிரே நின்ற கல்யாணி மாயமாக மறைந்தாள். கீழே கொந்தளித்த கடலில் குபுக் என்ற ஒரு சிறு ஒலி கேட்டது. ஐயோ, இது என்ன விபரீதம் என்று முத்தையன் ஒரு கணம் திகைத்து நின்றான். அடுத்த கணத்தில் அவனும் கடலில் குதித்து மூழ்கினான். தண்ணீரில் மூழ்கிய முத்தையனுக்கு நினைவு மட்டும் தெளிவாக இருந்தது. கைகளை நாலாபுறமும் துளாவ விட்டு கல்யாணியை தேடினான். கடைசியில் அவனுக்கு மூச்சு முட்டி போகும் என்றிருந்த சமயத்தில் கல்யாணி கைகளில் தட்டுப்பட்டாள். உடனே அவளை தழுவி சேர்த்து கொண்டு முத்தையன் மேலே கிளம்பினான். மேலே வருகிறான். ஆனால் இன்னும் தண்ணீர் மட்டத்திற்கு வந்து சேர்ந்த பாடில்லை. மூச்சோ திணறுகிறது. கடைசியாக தன்னுடைய முழு பலத்தையும் பிரயோகித்து காலை உதைத்து மேலே எழும்பினான். அப்பா, மேலே வந்தாயிற்று. ஒரு நெடிய மூச்சு விட்டு கண்களையும் திறந்தான். அச்சமயம் முத்தையனுக்கு உண்மையாகவே பிரங்கை வந்தது. அவனுடைய கண்கள் திறந்தன. என்ன ஆச்சரியம், இது நிஜம்தானா? மறுபடியும் கண்களை மூடி திறந்தான். ஆம், கல்யாணிதான். இத்தனை நேரமும் கனவில் பார்த்த கல்யாணியேதான் இப்பொழுது நிஜமாகவே அவனுடைய அருகில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். அவளுடைய மென்மையான சரீரம்தான் அவன் மேல் பட்டு கொண்டிருக்கிறது. அவளுடைய கண்களிலிருந்துதான் கண்ணீர் பெருகி கொண்டிருக்கிறது. முத்தையன் அவளுடைய கண்ணீரை துடைப்பதற்காக தன் கையை தூக்க முயற்சி செய்தான். அவ்வாறு தூக்க முடியாமல் பெருமூச்சு விட்டான். இதை பார்த்த கல்யாணியின் கண்களிலிருந்து கண்ணீர் இன்னும் ஆறாக பெருகிற்று. சப் இன்ஸ்பெக்டரிடம் தான் கொடுத்திருந்த வாக்குறுதியை மறந்து விம்மத் தொடங்கினாள். வேண்டாம் கல்யாணி, அழாதே என்று முத்தையன் ஈனஸ்வரத்தில் கூறினான். மீண்டும் அடுத்த ஜென்மத்தில் நாம் இம்மாதிரி தவறு செய்ய மாட்டோம். முதலிலேயே கல்யாணம் செய்து கொண்டு விடுவோம் என்று சொல்லி புன்னகை புரிந்தான். இதை கேட்ட கல்யாணிக்கு துக்கம் போய் ஆத்திரம் பொங்கிக் கொண்டு வந்தது. அவளுடைய கண்கள் ஒரு நொடியில் வறண்டு போயின. இந்த பாவி அடுத்த ஜென்மத்திலே வேறு வந்து உன்னை தொந்தரவு செய்ய வேண்டுமா? வேண்டவே வேண்டாம். அடுத்த ஜென்மத்திலாவது உனக்கு இஷ்டமானவளை கல்யாணம் செய்து கொண்டு சுகமாக இரு என்றாள். முத்தையன் சிரித்தான். தன்னுடைய உடல் நோவையெல்லாம் மறந்து குதூகலத்துடன் சிரித்தான். கல்யாணி, கோபம் வரும்பொழுது உன் முகம் இவ்வளவு அழகாக இருக்கும்படி பிரம்மதேவன் படைத்து விட்டான். அதனால்தான் அந்த நாளிலிருந்து உனக்கு கோபமூட்டி பார்ப்பதிலேயே எனக்கு சந்தோஷம் என்றான். கல்யாணியின் முகத்தில் இப்பொழுது எள்ளும் கொள்ளும் விடித்தது. முத்தையா, பொய்ப்புனை சுருட்டெல்லாம் இன்னமும் எதற்காக? என் முகத்தில் அழகு வேறு இருக்கிறதா? நீ அன்று கட்டி தொழில் கொண்டிருந்தாயே, அவளை விடவா நான் அழகு? ஒருவேளை அது கூட எனக்கு கோபமூட்டுவதற்காகத்தான் செய்தாயோ என்னவோ என்றாள்.
ஆமாம் கல்யாணி, உனக்கு கோபமூட்டுவதற்குத்தான். இல்லாவிட்டால் நீ போலீஸ் இன்ஸ்பெக்டரிடம் போய் என்னை காட்டி கொடுப்பாயா? கல்யாணியின் கோபம் மாறி மறுபடியும் துக்கம் வந்தது. ஐயோ முத்தையா, அது பொய். நான் காட்டி கொடுக்கவில்லை. உன்னை இன்னொரு பெண் பிள்ளையிடம் பார்த்ததில் என் சித்தம் கலங்கி போயிருந்தேன். அப்போது அந்த பிராமணன் வந்து என்னவோ கேட்க நான் என்னவோ உளறிவிட்டேன். நீ என்னதான் துரோகம் பண்ணினாலும் உன்னை வேண்டுமென்று நான் காட்டி கொடுப்பேனா? நான் அல்லவா இந்த பாழும் உயிரை விட்டிருப்பேன் என்றாள். எனக்கு தெரியும் கல்யாணி, எனக்கு தெரியும். நீயா என்னை காட்டி கொடுத்தாய்? விதியின் வினைக்கு நீ என்ன செய்வாய் என்றான் முத்தையன். விதிதான் அப்படி பெண்ணுருவம் கொண்டு வந்தது போலிருக்கிறது முத்தையா. நீ என்னிடம் பிரியம் கொள்ளாததில் கூட எனக்கு துக்கமில்லை. என்னிடம் அன்பாக இரு என்று ஒருவரை கட்டாயப்படுத்த முடியுமா? ஆனால் என்னை எதற்காக நீ ஏமாற்றினாய்? நம்ப வைத்து ஏன் துரோகம் பண்ணினாய்? அதனால் அல்லவா என் சித்தம் அப்படி கலங்கி போய்விட்டது. கல்யாணி, நான் உன்னை ஏமாற்றவில்லை. விதிதான் உன்னை ஏமாற்றியது. நீ பார்த்தது பெண் பிள்ளை அல்ல கல்யாணி. அவன் என் சிநேகிதன் கமலபதி. நாடகத்தில் என்னுடன் சதாரம் வேஷத்தில் நடித்தவன். நாம் கப்பல் ஏறுவதற்கு ஏற்பாடு செய்திருப்பதை தெரிவிப்பதற்காகவே வந்தான். போலீஸ் தொந்தரவிற்கு பயந்து பெண் வேஷத்தில் வந்தான் என்றான் முத்தையன். இதை கேட்டதும் கல்யாணியின் உள்ளத்தில் ஏற்பட்ட மாறுதலை எப்படி விவரிக்க முடியும்? அவளுடைய நெஞ்சை அமுக்கிக் கொண்டிருந்த ஒரு பெரிய பாறாங்கால் திடீரென்று விலகியது போல இருந்தது. மலை உச்சியிலிருந்து சறுக்கி விழுந்து கொண்டே இருந்தவள் சட்டென்று திடமான பூமியில் உறுதியாக நிற்பது போல தோன்றியது. முத்தையனுடைய அன்பு பொய்யென்று. அவன் தன்னை ஏமாற்றவில்லை, தனக்கு துரோகம் செய்யவில்லை. வேறு எது எப்படி போனால் என்ன? இப்படி ஒரு நிமிஷம், அடுத்த நிமிஷத்தில் தான் செய்த பயங்கரமான தவறு அவளுக்கு நினைவு வந்தது. ஐயோ பாவி, என்ன செய்துவிட்டேன்? உன்னை அநியாயமாக சந்தேகித்து இப்படி விபரீதம் விளைவித்து விட்டேனே. பெண் புத்தி என்று உலகத்தார் இகழ்வது உண்மையாயிற்றே என்று கல்யாணி கதறினாள். வறண்டிருந்த அவள் கண்களில் இருந்து மறுபடியும் கண்ணீர் கலகலவென்று பொழிந்தது. முத்தையனுடைய ஜீவன் நிமிஷத்திற்கு நிமிஷம் மங்கிக் கொண்டிருந்தது. கல்யாணியின் முகத்தை அடங்காத ஆர்வத்துடன் பார்த்து கொண்டு அவன் மிகவும் மெலிந்த குரலில் சொன்னான். எனக்கு அதனால் வருத்தமில்லை, சந்தோஷம்தான். என்னிடம் உனக்குள்ள அன்புதானே அப்படி செய்ய தூண்டிற்று கல்யாணி. சிங்கப்பூருக்கு போவது, அங்கே சௌகரியமாக இருப்பது எல்லாம் நடவாத காரியம் என்று என் மனதில் அந்தரங்கத்தில் ஒரு எண்ணம் இருந்து கொண்டே இருந்தது. அது நிஜமாயிற்று. இந்த உலகத்தில் யார் யார் எனக்கு ரொம்ப பிரியமானவர்களோ அவர்களாலேயே என் வாழ்வு முடிந்தது. முதலில் அபிராமி, அப்புறம் கமலபதி, பிறகு நீ. உங்கள் மூவருடைய அன்புதான் நான் பிடிபடுவதற்கு காரணமாயிற்று. இது எனக்கு கெடுதலாக இருக்குமா? ஒரு நாளும் இல்லை. இதுதான் எனக்கு தகுந்த முடிவு. முத்தையனுடைய குரல் இன்னும் மெலிவடைந்தது. அவனுடைய கண்விழிகள் மேலே சென்று மறைந்தன. ஆனால் இதழ்களில் புன்னகை மட்டும் மாறவில்லை. கல்யாணி, எங்கே இருக்கிறாய்? அருகில் வா, ஒரு முக்கிய சமாசாரம் சொல்கிறேன் என்றான். கல்யாணி இடையில் சற்று விலகியிருந்தவள் மறுபடியும் நெருங்கி வந்து முத்தையனுடைய முகத்திற்கு அருகில் தன் முகத்தை வைத்துக்கொண்டு, இதோ இருக்கிறேன் முத்தையா என்றாள். இதோ பார், அபிராமிக்கு ஒரு ஏற்பாடு செய்துவிட்டேன். கமலபதி அவளை கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறான். இனிமேல் நம்முடைய கல்யாணத்திற்கு யாதொரு தடையும் கிடையாது. உனக்கு சம்மதம்தானே என்று முத்தையன் முணுமுணுத்தான். சம்மதம், சம்மதம் என்றாள் கல்யாணி. அப்படியானால் மேளத்தை பலமாக வாசிக்கச் சொல். இதோ இப்போதே தாலி கட்டிவிடுகிறேன் என்று சொல்லி முத்தையன் ரத்தமிழந்து பலகீனமடைந்திருந்த தன் 2 கைகளையும் எடுத்து கல்யாணியின் கழுத்தை கட்டி கொண்டான். அப்பொழுது கோவிலின் உச்சிகால பூஜை நடந்து கொண்டிருந்தது. பெரிய மேளம் ஜாம் ஜாம் என்று முழங்கிற்று. ஆளாட்சி மணி ஓம் என்று இசைத்தது. கடவுளின் காதலி. இத்தனை காலமாக நாம் நெருங்கி பழகிய சிநேகிதரிடமிருந்து நாம் விடைபெற வேண்டிய வேலை வந்துவிட்டது. முத்தையன் இவ்வுலகில் விடைபெற்று கொண்டு சென்றான். ஆனால் அவனுடைய ஞாபகம் அநேகருடைய உள்ளத்தில் நிலை பெற்று அவர்களுடைய வாழ்க்கையே மாறி அமைவதற்கு காரணமாயிற்று. அத்தகையவர்களில் முதன்மையாக ஸ்ரீமான் சர்வோத்தம சாஸ்திரி குறிப்பிட வேண்டும். சாதாரணமாக போலீஸ் உத்தியோகஸ்தர்களிடம் நாம் எதிர்பார்க்கும் குணங்கள் அவரிடத்தில் இல்லை என்பதை முதலிலேயே கண்டோம். அவர் அப்படி ஒரு அசாதாரணமான போலீஸ் அதிகாரியாக இருந்தபடியினால்தான் இந்த சரித்திரம் இவ்வளவு தூரம் நீண்டு வந்தது. முத்தையனுடைய முடிவு சாஸ்திரியை பெரிதும் சிந்தனையில் ஆழ்த்தி அவரை உலக வாழ்க்கையின் மகா ரகசியங்களை பற்றி விசாரணையில் இறங்குமாறு தூண்டிற்று. அறத்திற்கே அன்பு சார்பென்ப அறியார், மரத்திற்கும் அக்தே துணை என்னும் தமிழ் மறை கூற்றின் உண்மை பொருளை அவர் அப்பொழுதுதான் நன்கு உணர்ந்தார். இந்த குரலுக்கு சாதாரணமாக
நற்கர்மங்களுக்கு அன்பு ஆதாரம் என்று தெரியாதவர்கள் சொல்வார்கள். தீச்செயல்களை விளக்குவதற்கும் அன்பே ஆதாரமானது என்று வலிந்து பொருள் கூறுவது வழக்கமானால், தமிழ்நாட்டில் தற்பொழுது வாழ்ந்திருக்கும் பெரியோர்களில் ஒருவர் மேற்படி பொருளின் பொருத்தமின்மை எடுத்துக்காட்டி தீய செயல்களுக்கு கூட அன்பே தூண்டுகோல் என்று பொருள் கூறியதை சாஸ்திரியார் கேட்டிருந்தார். இது எவ்வளவு உண்மை என்பது முத்தையனுடைய வாழ்வில் இருந்து அவருக்கு தெளிவாக விளங்கிற்று. அபிராமியிடம் வைத்திருந்த அன்பினால் அல்லவா முத்தையன் கல்வனாக நேர்ந்தது. மற்றும் பல தீச்செயல்கள் அவன் செய்யும்படி நேர்ந்ததற்கு அந்த அன்பே அல்லவா காரணமாயிற்று. மற்றும் வாழ்வுக்கு அன்பு காரணமாக இருப்பது போல மரணத்திற்கும் காரணமாகிறது என்பதையும் சாஸ்திரியார் கண்டுணர்ந்தார். முத்தையனிடம் அபிராமியும் கமலபதியும் கல்யாணியும் கொண்டிருந்த அன்பையென்றோ அவனுக்கு யமனாக முடிந்தது. அந்த மரணத்தை தீயது என்று சொல்ல முடியுமா? அத்தகைய தூய அன்பின் காரணமாக தீமை விளைவது சாத்தியமா? இவர்களுடைய துன்பத்திற்கெல்லாம் ஆதி காரணமான கார்வார் சங்குப்பிள்ளை இன்னும் உயிர் வாழ்ந்து தன்னுடைய பாவ கிருத்தியங்களை நடத்தி கொண்டு தான் இருக்கிறான். ஆனால் கொடிய சந்தர்ப்பங்களின் காரணமாக கல்வனாக நேர்ந்த முத்தையனோ துப்பாக்கி குண்டிற்கு இரையாகி மரணமடைந்தான். இந்த முரண்பாட்டை பார்க்கும் பொழுது வாழ்வு நல்லது, மரணம் தீயது என்று சொல்வதற்குத்தான் இடம் இருக்கிறதா? உலகத்தினே எல்லா காரியங்களும் ஏதோ ஒரு நியதிப்படி காரண காரிய தொடர்புடன் தான் நடந்து வருகின்றன. நன்மையின் பலன் இன்பம், தீமையின் விளைவு துன்பம் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் நன்மை எது, தீமை எது, சுகம் எது, துக்கம் எது என்றெல்லாம் நிர்ணயிப்பது மட்டும் எளியதென்று. நன்மை, தீமை, சுக, துக்கம் முதலிய துவந்த உணர்ச்சிகளை கடந்தவன்தான் ஞானி. அவன்தான் சித்த புருஷன் என்று பெரியோர் சொல்வதன் ரகசியமும் ஒருவாறு சாஸ்திரிக்க புலனாக தொடங்கிற்று. இவ்வாறெல்லாம் ஆத்ம சிந்தனையிலும் தத்துவ விசாரணையிலும் இறங்கிவிட்ட சாஸ்திரிக்கு போலீஸ்லாக உத்தியோகம் பிடிக்காமல் போனதில் வியப்பில்லையென்றோ. உரிய காலத்திற்கு முன்பே அவர் பென்ஷன் பெற்றுக்கொண்டு விலகி பாரமார்த்திக சாதனங்களிலும் பொது நன்மைக்குரிய காரியங்களிலும் ஈடுபடலானார். போலீஸ் சாமியார் என்றும் போலீஸ் சாமியார் என்றும் கூட அவரை அநேகர் பரிகசித்தார்கள். அவர் அதை சிறிதும் பொருட்படுத்தவில்லை. புகழ்ச்சியையும் இகழ்ச்சியையும் ஒன்றாக கருதும் மனோநிலைமையை அவர் அடைந்து விட்டார். அவருடைய நற்காரியங்களுக்கெல்லாம் அவருடைய தர்ம பத்தினி பெரிதும் உதவி புரிந்து வந்தாள் என்று சொல்லவும் வேண்டுமா? முத்தையன் இறந்த பிறகு சாஸ்திரியின் முயற்சியினால் குறவன் சொக்கன் விடுதலை செய்யப்பட்டான். ஆனால் அந்த பாவி மகன் சும்மா இருக்கவில்லை. கொள்ளிடக்கரை காட்டுக்கு போய் பல தினங்கள் அலைந்து திரிந்து கடைசியில் முத்தையன் மரப்பொந்தில் ஒளித்து வைத்திருந்த சில நகைகளை தேடி பிடித்தான். அவற்றை அவன் டவுனில் கொண்டு போய் விற்க முயன்ற பொழுது போலீசார் பிடித்து கொண்டார்கள். வேறு ஒரு திருட்டு கேஸில் அவனை சம்பந்தப்படுத்தி 3 வருஷம் கடுங்காவல் விதித்து சிறைக்கு அனுப்பிவிட்டார்கள். ஆனால் இதன் பொருட்டு நாம் சொக்கனிடம் அனுதாபம் காட்ட வேண்டிய அவசியமில்லை. அவன் பிறவியிலேயே வேதாந்தியாக பிறந்தவன் அல்லவா? அவனுக்கு வெளியில் இருப்பதும் ஒன்றுதான், சிறையில் இருப்பதும் ஒன்றுதான். சுகமும் ஒன்றுதான், துக்கமும் ஒன்றுதான். இரு வினைகளையும் கடந்த யோகி என்று உண்மையில் அவனை அல்லவா சொல்ல வேண்டும்? உரிய காலத்தில் கமலபதியும் அபிராமியும் கல்யாணம் செய்து கொண்டார்கள். முத்தையனுடைய மரணத்தினால் கமலபதிக்கும் அபிராமிக்கும் ஏற்பட்ட அளவிலாத துக்கமே அவர்களை ஒன்றுபணிப்பதற்கு முக்கிய சாதனமாக இருந்தது. முத்தையனை நினைத்து அவர்கள் விட்ட கண்ணீர் அவர்களுடைய காதல் பயிரை தழைக்கச் செய்தது. இப்படி அவர்களுடைய நேசத்தை பெருக்கி வளர்த்த பிரிவு துக்கம் நாளடைவில் மறைய அவர்களுடைய காதல் இன்பம் மட்டுமே மிஞ்சி நின்றது. சில சமயம் அவர்கள், ஐயோ, முத்தையனை பிரிந்த பிறகு நாம் இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறோமா என்று எண்ணி வெட்கமுறுவார்கள். பின்னர் நாம் இப்படி சந்தோஷமாக இருப்பதுதான் முத்தையனுக்கும் மகிழ்ச்சி தருவதாகும் என்று எண்ணி ஒருவாறு ஆறுதல் பெறுவார்கள். கல்யாணி உயிர் வாழ்ந்திருந்தாள். முத்தையனுடைய மரணத்திற்கு பிறகு அவளும் உயிர் துறப்பாள் என்று எதிர்பார்க்கக்கூடும். ஆனால் உண்மையில் அவ்வாறு நேரவில்லை. முத்தையன் பிடிப்பட்ட அன்றே உயிர் துறக்க முயன்ற கல்யாணி அவனுடைய மரணத்திற்கு பிறகு அம்மாதிரி முயற்சி செய்யாதது ஆச்சரியமல்லவா? ஆச்சரியம்தான். ஆனால் அதற்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கத்தான் செய்தது. முதல் நாள் கல்யாணி உயிர் துறக்க முயன்ற பொழுது அவள் இவ்வுலகத்தில் உண்மையானது ஒன்றுமே இல்லை, எல்லாமே பொய் என்ற மனோபாவத்தில் இருந்தாள். மறுநாள் முத்தையனை பார்த்த பிறகு அந்த எண்ணம் அவளுக்கு மாறிவிட்டது. உலகில் உறுதியானது, உண்மையானது, அழிவில்லாதது ஒன்று உண்டு, அது அன்பு என்ற உறுதிப்பாடு அவளுக்கு ஏற்பட்டது. யமுனா தீரத்தில் வேணுகானம் செய்து மாடு மேய்த்து திரிந்த கண்ணன் திடீரென்று ஒரு நாள் மதுராவுக்கு ராஜரீகம் நடத்த சென்ற பிறகு பிருந்தாவனத்தில் அவனுடைய தோழர் தோழிகள் எல்லாம் துயரக்கடலில் ஆழ்ந்து விடுகிறார்கள். ஆனால் ராதை மட்டும் அவ்வாறு துயரப்படவில்லை. அவள் தன் சிநேகிதியிடம் சொல்கிறாள், தோழி, ஏன் துயரப்பட வேண்டும்? இந்த உலகத்தில் சாசுவதமானது எதுதான் உண்டு? சகலமும் அனித்தியமல்லவா? மனுஷர்கள் அனித்தியம், வாழ்வு அனித்தியம்,
சுகதுக்கங்கள் எல்லாம் அனித்தியம். இது தெரிந்திருக்கும் பொழுது கிருஷ்ணன் போய்விட்டானே என்று நாம் ஏன் வருத்தப்பட வேண்டும்? சகியே, இந்த உலகில் நித்தியமானது ஒன்றே ஒன்று இருக்கிறது. அதுதான் பிரேமை. பிரேமைக்கு உரியவன் கூட அனித்தியந்தான். அவன் போய்விடுவான். ஆனால் பிரேமை மட்டும் ஒரு நாளும் அழியாது. அது நித்தியமானது. தோழி, நமது ஹரி பெரிய திருடன் அல்லவா? ஆனால் அவன் கூட திருட முடியாத ஒன்று இருக்கிறது. அதுதான் நமது இதயத்தில் உள்ள காதல். அவனால் கூட அதை திருடிக்கொண்டு போக முடியவில்லை அல்லவா? பின் எதற்காக நாம் துக்கப்பட வேண்டும்? ராதையின் மேற்சொன்ன மனோநிலைமையைத்தான் கல்யாணி அடைந்திருந்தாள். முத்தையனுடைய மரணம் அவளுக்கு துக்கம் விளைவிக்கவில்லை என்று நாம் சொல்ல மாட்டோம். கல்யாணிக்கா துக்கமில்லை? துக்கமில்லாமலா அப்படி சித்திரப்பதுமை போல நிற்கிறாள்? துக்கமில்லாமலா அப்படி கண்ணீர் பெருக்குகிறாள்? ஆனால் அது சாதாரண துக்கமல்ல, அதிசயமான துக்கம் என்று மட்டும் சொல்லத்தான் வேண்டும். சாதாரணமான துக்கமாக இருந்தால் அதை மறைக்க முயல்வதல்லவா நியாயம்? அதுதானே மனித இயற்கை. ஆனால் கல்யாணி அந்த துக்கத்தை மறக்க விரும்பவில்லை. அந்த மகத்தான துக்கத்தில் அவள் ஏதோ ஒரு மகத்தான இன்பத்தையும் கண்டிருக்க வேண்டும். உண்மையில் கல்யாணி 2ஆம் முறை உயிர் துறக்க முயலாததன் காரணமே இதுதான். உயிர் துறந்தால் முத்தையனுடைய ஞாபகம் போய்விடுமோ என்னவோ. அன்றிரவு தண்ணீரிலே விழுந்தவுடனே எல்லா ஞாபகமும் போய்விட்டதே. சாவிலும் அப்படித்தானே போய்விடும். முத்தையனையும் அவனுடைய காதலையும் மறந்துவிடச் செய்யும் மரணம் வேண்டாம். கல்யாணியின் சுயநலமற்ற பரிசுத்தமான காதல் அவளை ஒரு தெய்வீக பிறவியாக மாற்றியது. வாழ்க்கையில் அவளுடைய செயல்கள் எல்லாம் அதற்கு உகந்தையாகவே அமைந்தன. பூங்குளத்திலும் தாமரை ஓடையிலும் அவளுக்கு இருந்த திரண்ட சொத்துக்கள் அனைத்தையும் ஏழைகளின் துயர் தீர்ப்பதற்காகவே அவள் பயன்படுத்தி வந்தாள். கல்வனின் காதலி நாளடைவில் கடவுளின் காதலியானாள். முற்றிற்று.